லைக்கான்ற ஒரு நாயோட பேர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த நாய் அந்த அளவுக்கு ஃபேமஸ். அதுதான் முதல்ல ஸ்பேஸுக்கு போன உயிரினம். அந்த நாய் ஏன் விண்வெளிக்கு போச்சுன்றது தெரியுமா? அதுவும் அது ஒரு தெருநாயின்றது தெரியுமா? இந்த மாதிரி ஒரு நாயை விண்வெளிக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணப்போ கண்டிப்பாக ஒரு தெருநாயை தான் விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்தது. அதோட அந்த நாய் பெண் நாயாக தான் இருக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்தது. அந்த நாய்க்கு லைக்கா அப்படின்னு பேர் வந்தது. இதுக்கு பின்னாடிலாம் பெரிய கதையே இருக்குது. லைக்கா அப்படின்ற நாய் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டதுலேருந்து கடைசியாக அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற வரைக்கும் அந்த சோகமான வரலாறு தெரிஞ்சுப்போம் வாங்க. முதல்ல விண்வெளிக்குன்னு தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட அந்த உயிரினம் இந்த லைக்கா நாய் கிடையாது. உண்மையாகவே முதல்ல லைக்கா நாய் 1957 தான் அனுப்பப்பட்டுச்சு. ஆனால் அதுலேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே 1947லேயே ஃப்ரூட் ஃப்ளைஸ்ன்னு சொல்லுவாங்க, பழ ஈக்கள், அதை தான் தேர்ந்தெடுத்து ஒரு பஞ்ச் ஆஃப் பீஸை, அந்த பஞ்ச் ஆஃப் பழ ஈக்களை ஒரு குடுவையில் அடைச்சி அதை தான் விண்வெளிக்கு முதல்ல அனுப்புனாங்க. அதுவும் போயிட்டு சேஃபாக திரும்ப வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1948 ஒரு குரங்கு அனுப்புகிறாங்க, ஆல்பர்ட் அப்படின்ட்டு ஒரு குரங்கு அனுப்புகிறாங்க. அதோடு சேர்த்து அதுக்கப்புறம் 1949லையும் இன்னொரு குரங்கு அனுப்புகிறாங்க. இந்த 2 குரங்குமே இறந்து போயிடுச்சு, திரும்ப உயிரோட இங்கே வந்து சேரல. அதுக்கப்புறம் 1951 2 நாய்கள் அனுப்புகிறாங்க. இந்த 2 நாய்களுமே அதே மாதிரி ஸ்பேஸ்க்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்ப உயிரோட வந்து சேர்ந்துருச்சு. அப்படின்னா முதல்ல ஸ்பேஸ்க்கு போயிட்டு திரும்ப உயிரோடு வந்து சேர்ந்தது அந்த பழ ஈக்கள். அதே மாதிரி அதுக்கப்புறம் உயர் ரக விலங்குகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஸ்பேஸ்க்கு போயிட்டு திரும்ப உயிரோடு வந்தது அதுவும் நாய்கள் தான். இந்த 2 நாய்கள் தான். இத்தனை உயிரினங்கள் ஸ்பேஸ்க்கு அனுப்பப்பட்டுச்சுன்னா அப்படியே லைக்கா தான் முதல் உயிரினம்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த உயிரினங்கள் எல்லாமே ரொம்ப குறைந்த தூரங்கள், கொஞ்சம் ஒரு சில 100 கிலோமீட்டர்கள் வரைக்கும் தான் போச்சு. இது எதுவுமே ஆர்பிட்டை போய் ரீச் பண்ணவே இல்லை. ஆனால் லைக்கா ஆர்பிட்டை போய் ரீச் பண்ணுச்சு. 1957 ஸ்புட்னிக் வி அப்படின்ற விண்கலத்தில் வச்சு ஒரு நாயை விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சோவியத் யூனியன் முடிவு பண்ணுறாங்க. அதுவும் அதான் ஆர்பிட்டுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணுறாங்க. இதுக்காக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய தெருவில் அலையக்கூடிய தெருநாய்கள் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன் தெருநாய்கள் தான் வேணும் முடிவு பண்ணாங்கன்னா, ரஷ்யா அந்த சோவியத் யூனியன், அப்போது சோவியத் யூனியனை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே அது பயங்கரமான ஒரு குளிர் பிரதேசம். அப்படி குளிர் பிரதேசமாக இருக்கும்போது வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு அந்த குளிர் தெரியாமல் இருக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் செஞ்சுருவாங்க. நெருப்பு எரிய வைக்கிறது, போர்வையை போற்றி விடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிடுவாங்க. அதனால் அதுங்க குளிர் அந்தளவுக்கு தாங்கக்கூடியதாக இல்லை. ஆனால் தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் நல்லா அவ்வளோ கடுமையான குளிரையும் தாங்கக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ விண்வெளிக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கும்போது அவ்வளோ கடினமான குளிரை தாங்கக்கூடிய ஒரு நாய் வேணும் அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணுறாங்க. அதனால தான் தெருநாய்களை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு இது ஒன்று மட்டுமே காரணம் இல்லை, இன்னொரு காரணமும் இருக்குது. இதை நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்தது அப்படி தெருநாய் தான் வேணும்னு தேடி போகிறாங்க. ஆனாலும் அந்த தெருநாயில் பெண் நாய்கள் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இது ஏன்னா அங்கே பொதுவாகவே ஆண் நாய்களை விட பெண் நாய்கள் அளவில் சின்னதாக, வெயிட் கம்மியாக இருந்திருக்கு. இது ஒரு காரணம். ரொம்ப அளவில் பெருசாக இருக்கிறத, வெயிட் அதிகமாக இருக்கிறத விண்வெளிக்கு அனுப்புறதை விட அளவில் சின்னதாக, வெயிட் கம்மியாக இருக்கிறத அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இது ஒரு காரணம். அடுத்தது பெண் நாய்கள் தான் ரொம்ப அன்பாக, கொஞ்சம் அமைதியாக, நல்லா பழகக்கூடிய தன்மையோடு இருந்திருக்கு. அதனால் அதுங்களை பழக்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்றதுனாலையும் தெருநாய்கள் தான் வேணும், அதுலேயும் பெண் நாய்கள் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சோவியத் யூனியனோட தெருக்களில் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தேடி ஒரு சில பெண் நாய்களை, தெருநாய்களை கொண்டு வராங்க. கொண்டு வந்து அதுங்களுக்கு சில பரிசோதனைகளை செய்கிறாங்க. அந்த பரிசோதனைகள்லாம் அதிகமான சத்தத்தை, ஏன்னா அந்த விண்கலம் மேலே எழும்பும் போது அதிகமான சத்தம் உருவாகும், அந்த சத்தத்தை அந்த நாய்கள் தாங்கணும். அதுக்கான பரிசோதனை பண்ணுறாங்க. அதிகமான ஜிஃபோர்ஸ் உருவாகும், அந்த ஜிஃபோர்ஸையும் தாங்கணும். அதுக்கான பரிசோதனைகள் பண்ணுறாங்க. அதிகப்படியான வெப்பநிலை மாற்றங்களை தாங்குதா அப்படின்னு பரிசோதனை பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் பரிசோதனை பண்ணி 2 நாய்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 2 நாய்களில் ஒரு நாய்க்கு குட்ஜியவ்கா அப்படின்னும், இன்னொரு நாய்க்கு ஆல்பினா அப்படின்ட்டு பேர் வைக்கிறாங்க. இது 2மே ரஷ்ய தெருக்களில் சுற்றிட்டு இருந்த, சோவியத் யூனியன் தெருக்களில் சுற்றிட்டு இருந்த பெண் நாய்கள் தான். குட்ஜியவ்கா அப்படின்னா லிட்டில் கர்லி அப்படின்னு அர்த்தமா, ஆல்பினா அப்படின்னா வெள்ளை அப்படின்னு அர்த்தமா. பொதுவாக ஆல்பினோ அப்படின்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால ஆல்பினா அப்படின்னா வெள்ளை அப்படின்னு அர்த்தமா. இந்த 2 பேர்லையுமே எங்கேயுமே லைக்கா வரலையே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சொல்கிறேன். இந்த 2 நாய்களையும் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அதை ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது கரெக்டாக குட்ஜியவ்கா அப்படின்னு இந்த நாயோட பேரை சொல்லும்போது அந்த குட்ஜியவ்கான்ற நாய் குலைச்சிருக்கு. அதோட பேரை சொல்லும்போது கரெக்டாக அது குலைச்சதுனால குறைப்பவர், பார்க்கர் அப்படின்ற அர்த்தம் வரக்கூடிய லைக்கா அப்படின்ற பேரை அந்த நாய்க்கு வைக்கிறாங்க. இப்போ லைக்கா, இந்த ஆல்பினா, இந்த 2 நாய்களுமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, இந்த 2 நாய்களுக்குமே சில சர்ஜரிஸ்லாம் பண்ணுறாங்க. சர்ஜரிஸ் பண்ணி உடம்புக்குள்ள அந்த உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் கணக்கிடக்கூடிய, குறிப்பாக இதயத்தோட துடிப்பு அந்த வேகத்தை கணக்கிடக்கூடிய, அப்புறம் சுவாசம் எப்படி மாறுபடுது அப்படின்றத கணக்கிடுற, அப்புறம் ரத்த அழுத்தத்தை கணக்கிடுற கருவிகள் எல்லாத்தையும் உடம்பை சர்ஜரி பண்ணி உள்ளே பொருத்தி தச்சிடுறாங்க. 2 நாய்களுக்குமே இதை பண்ணுறாங்க. அப்புறம் சில காரணங்களுக்காக இந்த 2ல் ஒரு நாய் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் லைக்காவை தேர்ந்தெடுக்கிறாங்க. லைக்காவை தேர்ந்தெடுத்தப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, லைக்காவை விட ஆல்பினா தான் நல்லா சிறப்பாக செயல்பட்டுச்சு, இருந்தாலும் லைக்காவை போய் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது ஒரு ரூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே ஆல்பினாவை அவங்க தேர்ந்தெடுக்காமல் போனதுக்கு என்ன காரணம்னா, ஆல்பினா அவங்க கீப்பர்ஸ் இருப்பாங்களா, அதை நல்லா பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் அன்பாக பழகிருச்சான். இது ஒரு காரணம். அதோட அந்த நாய் இப்போ தான் ரீசெண்டாக குட்டி வேற போட்டு வந்துச்சான்.
இந்த 2 காரணங்களுக்காகவும் ஆல்பினாவை ஒதுக்கிட்டு அதுக்கு பதிலாக லைக்காவையே விண்வெளிக்கு அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த கீப்பர்ஸ் கிட்ட அன்பாக பழகினா என்ன, அதுக்காக ஏன் விண்வெளிக்கு அனுப்பக்கூடாதுன்னு யோசிச்சாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு வழி பாதை, இதுலேருந்து நம்ம அனுப்புகிற நாய் திரும்ப பூமிக்கு வரப்போகிறதே இல்லை, உயிரோட வராது அப்படின்னு தெளிவாக தெரியும். அதனால தான் அவங்கள்ட்ட கொஞ்சம் அன்பாக கொஞ்சம் அதிகமாக அஃபெக்ஷனாக இருந்த அந்த நாயை அவங்க விண்வெளிக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை நிறுத்தி வச்சுட்டு லைக்காவை அனுப்புகிறாங்க. இதனால தான் நான் அப்பயே சொன்னேன், விண்வெளிக்கு அவங்க தெருநாய்கள் தான் அனுப்பணும்னு சொன்னாங்க இல்லையா, ஒரு காரணம் குளிர் அதிகமாக தாங்கும் அப்படின்றனாலன்னு. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரணம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். கொஞ்ச நாள் தெருவுலேருந்து கொண்டு வந்து வளர்த்த நாயோட அன்பையே பிரிய முடியாது, அதை கொல்ல முடியல அப்படின்னு மனசு வரலன்னுக்கும் போது அவங்க வளர்த்துருக்காங்க, சின்ன வயசுலேருந்து குட்டிலேருந்து அதை வளர்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பிரிய மனசு வராது, அதை கொல்ல மனசு வராது. அதனாலையும் திருநாயை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் இப்படி சொல்லும்போது இப்போ ஆல்பினா தான் ரொம்ப அன்பான நாயாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ லைக்கா அன்பாகவே இல்லையானா அதுவும் அன்பாக தான் இருந்துச்சு. அதை காட்டுற விதமாக தான் அதை விண்வெளிக்கு அனுப்ப போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அதை பராமரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஞ்ஞானிகளில் ஒருத்தர் அதை அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அது கொஞ்சம் சிறப்பான சில விஷயங்கள்லாம் செய்யணும்னு நினச்சேன், அதனால் கூப்பிட்டு போனேன் அப்படின்னு பின்னால் சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு கூப்பிட்டு போய் கொஞ்ச நேரம் வச்சிருந்து வளர்த்துட்டு திரும்ப கொண்டு வந்து பாசமாக வச்சிருந்துட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுருக்காரு. விட்டதுக்கப்புறம் தான் அது விண்வெளிக்கு ஏவப்பட்டிருக்கு. கடைசியில் அந்த நாளும் வந்துச்சு. லைக்காவை அந்த ஸ்புட்னிக் 2 விமானத்தில் ஒரு சின்ன ஒரு இருப்பிடம் மட்டும் வச்சுருக்காங்க அந்த லைக்காவை பொருத்தி வைக்கிறதுக்கு. அதில் லைக்காவை வச்சுட்டு அதால் அதிகமாக அசைய முடியாத அளவுக்கு டைட்டாக ஓரளவுக்கு பிடிச்சி வைக்கிற மாதிரி சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பொருத்திட்டு விண்வெளிக்கு அதை ஏவுறாங்க. அந்த ராக்கெட் கிளம்புன கொஞ்சம் வினாடிகள்லேயே 5 மடங்கு G-ஃபோர்ஸை லைக்கா அனுபவிச்சிருக்கு. அதே மாதிரி விண்கலம் கிளம்பும் போது வந்து அதிகப்படியான சத்தத்தால் லைக்கா பயங்கரமாக பயந்து போயிருக்கு. அப்படி பயந்ததால் அதோட ஹார்ட் பீட் ரேட் நார்மலாக இருக்க விட 3 மடங்கு அதிகமான வேகத்தில் துடிச்சிருக்கு. அதோட சுவாசமும் நார்மலை விட 4 மடங்கு அதிக வேகமாக இருந்திருக்கு. அந்த டயத்தில் அதோட அந்த சுவாச விகிதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகளை ரெக்கார்ட் பண்ண அந்த சார்ட் இதுதான். இதை இப்போ ஒரு மியூசியத்தில் வச்சுருக்காங்க. விண்வெளியில் அப்படி புறப்பட்ட லைக்கா ஆர்பிட்டை போய் அடைஞ்சு 103 மணித்துளிகள் வரைக்கும் உயிரோடு தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது இறந்து போச்சு. அது இறந்ததுக்கான காரணமே அதிகமான வெப்பநிலையால் தான் அது இறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து ராக்கெட் புறப்பட்டதுலேருந்து 5லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் லைக்கா உயிரோடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 1993 லைக்காவை இங்கேருந்து அனுப்புறதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மருத்துவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லைக்கா உண்மையாக அவ்வளவு நேரம்லாம் உயிரோட இல்லை, கிளம்புன கொஞ்ச நேரத்திலே இறந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் சோவியத் யூனியனுமே என்ன சொன்னாங்கன்னா, லைக்கா இங்கேருந்து மேலே போய் ஆர்பிட்டில் சுற்ற ஆரம்பிச்சதுக்கப்புறம் சில நாட்கள் வரைக்குமே அது இன்னும் உயிரோட தான் இருக்குன்னே நம்ப வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி சொன்னதுனால அப்போ நியூயார்க் டைம்ஸில் கூட அந்த நாயை கண்டிப்பாக காப்பாற்றிடலாம், திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் லைக்கா இங்கேருந்து அனுப்பப்பட்டது 9 நாளுக்கு அப்புறம் தான் லைக்கா இறந்து போச்சு அப்படின்றதே அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு சில மணி நேரங்களுக்கு அப்புறமே அது இறந்து போச்சு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அப்படி லைக்கா இறந்ததுக்கப்புறம் அந்த ஸ்புட்னிக் 2 விமானம் அதோட பேசஞ்சரே இல்லாமல் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் வரைக்கும் பூமியோட அந்த சுற்றுப்பாதையில் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு. 2570 தடவை ஆர்பிட் பண்ணதுக்கு அப்புறமா அது பூமியோட வளிமண்டலத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. நுழைஞ்சப்போ அதிகமான அந்த வெப்பத்தாலையும் அழுத்தத்தாலையும் அது செதறி போய் அதோட அந்த லைக்காவோட இறந்து போனதுக்கப்புறம் அதில் மிஞ்சி போன உடல் பாகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதோட சேர்ந்தே அது செதறி அழிஞ்சு போச்சு. அந்த டைமில் இந்த மாதிரி விலங்கு நல அமைப்புகள் விலங்கு நல சட்டங்கள் இதெல்லாம் பெருசாக இல்லை அப்படின்றதுனால இதுக்கு மிகப்பெரிய அளவில் எதுவும் எதிர்ப்பு ஏற்படல. ஏன்னா ஒரு நாயை நம்ம அனுப்ப போகிறோம் விண்வெளிக்கு, அது கண்டிப்பாக இறந்து போயிடும் அப்படின்னு தெரிஞ்சும் இதை பண்ணுறோம் அப்படிங்கும்போது இப்போ இதை பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா நிறைய எதிர்ப்புகள் வரும். ஆனால் அப்போ அவ்வளோ கடுமையான எதிர்ப்புகள் வரலைனாலும் நிறைய நாய் ஆர்வலர்கள் விலங்கு நல ஆர்வலர்கள்லாம் தங்களோட வீட்டுக்குள்ளே விலங்குகளை பெட்டாக வச்சு வளர்க்குறவங்க இவங்க எல்லாரும் நிறைய இடங்களில் போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு நாயை கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு போராட்டங்களும் அந்த நடக்காமல் இல்லை, நடந்திருக்கு. ஆனால் என்னதான் இப்படி போராட்டங்கள்லாம் நடந்தாலும் லைக்கா தன்னுடைய பயணத்தால் பூமியிலேருந்து 3218 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு ஆர்பிட்டில் போய் அடைஞ்ச முதல் உயிரினம் அப்படின்ற பேரை நிலைநாட்டினது மட்டும் இல்லாமல் விண்வெளி வீரர்கள் எதிர்காலத்தில் விண்வெளிக்கு பயணம் செய்கிறதுக்கு தேவையான தரவுகளை மனித இனத்துக்கு கொடுத்துட்டும் போயிருக்கு. அதே மாதிரி ஸ்பேஸுக்கு அனுப்பணும்னு சொல்லி அனுப்பப்பட்ட முதல் நாயுமே லைக்கா கிடையாது. 1951 ஏற்கனவே 2 அனுப்புனாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி 1951 ஆரம்பித்து 1966 வரைக்கும் 70 நாய்களை இப்படி விண்வெளி பயணத்தில் ஈடுபடுத்தியிருக்காங்க. இந்த 70 நாய்களில் லைக்காவோட சேர்த்து 17 நாய்கள் இறந்து போயிடுச்சு, திரும்ப பூமிக்கு உயிரோட வரவே இல்லை. இப்படி நிறைய உயிரினங்களும் இத்தனை நாய்களும் சேர்ந்து இவ்வளோ விண்வெளி பயணம் செஞ்சதுனால தான், நாம் அனுப்புனதுனால தான் இப்போ மனிதர்களோட விண்வெளி பயணம் ஓரளவுக்கு சேஃபாக இருக்குது. 35,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிருந்தே நம்ம கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கிற நாய்கள் விண்வெளி பயணத்துலையுமே நமக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக இருந்திருக்கு பாரு.